ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரையுள்ள வசனங்களை வாசிப்போம். அதைத் தொடர்ந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரம் 41 மற்றும் 42 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், எதிர்காலம் ஏற்படுத்தும் இயேசு. ஹல்லேலூயா. எதிர்காலம் ஏற்படுத்தும் இயேசு. நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கையுள்ள நிறைவான எதிர்காலத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் தயக்கத்தோடு அல்லது கலக்கத்தோடு நாளைக்கு என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன செய்ய போறோம், இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நம்பிக்கை நிறைந்த எதிர்காலத்தை உனக்காக நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். எனவே தான் இன்னைக்கு தலைப்பு எதிர்காலம் ஏற்படுத்தும் இயேசு. பிரைஸ் தி லார்ட். முழு வேதத்திலே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்பிக்கையை இழந்தவர்கள். அந்த நம்பிக்கை இழந்தவர்கள் வாழ்க்கையெல்லாம் தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அவர்களை மிகவும் ஆச்சரியமான அல்லது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு எதிர்காலத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ரூத்து புஸ்தகம் நல்ல ஒரு உதாரணம். மோவாபின் எல்லைகளிலே வாழ்க்கையை இழந்து போனவள், அவளுக்கென்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை, எல்லாம் இழந்து தவித்து தனித்திருக்கிற அவளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு புது சரித்திரத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. அவளுக்கு தெரியாது, இந்த மோவாபில் இருக்கிற அவளை தேவன் கொண்டு வந்து பெத்லகேம் என்னும் அப்பத்தின் வீட்டுக்குள் கொண்டு வந்து இஸ்ரவேலின் எல்லைகளை கொண்டு வந்து அவளுக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை ஏற்படுத்தி அவளுடைய சந்ததியிலே ராஜாக்களை தோன்ற செய்து, அது மாத்திரமல்ல, குமாரனாகிய கிறிஸ்துவும் அதில் தான் என்ன பண்றாரு, வர்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு எதிர்காலத்தை ஏற்படுத்துவார். ஆமென். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு எதிர்காலத்தை இயேசு உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு டிசைன் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என்னுடைய உள்ளங்கரத்துல வரைந்திருக்கிறேன். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நான் உன்னை செதுக்கி வச்சிருக்கேன். என் உள்ளங்கரத்தில் ஒன்று என்ன பண்ணி வச்சிருக்கேன், செதுக்கி வச்சிருக்கேன். ஒரு டிசைன். அந்த டிசைனை நம்ம புரிஞ்சுக்கிறதற்காக சில பாதைகளின் ஊடாய் நடத்தி, அல்லேலூயா, அதற்கு பிறகு அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இந்த யோவான் 41 42 சேர்த்து வாசிச்சோம். திரும்ப அதை வாசிங்க. யோவான் 41 41 42. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்ற அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய் என்றார்.
கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்வோம். யோவான் 1:35-36 அதை பாருங்களேன். யோவான் 1 அதிலே 35 மற்றும் 36. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது, யோவானும், இந்த யோவான் யாரு? யோவான் ஸ்நானகன், சரியா? மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேர் நிற்கும் போது, அந்த 2 பேர்ல ஒருத்தர் யார் தெரியுமா? அந்திரேயா, அப்படித்தானே? 40ஆம் வசனத்தில் போட்டிருக்கா இல்லையா? அந்த 2 பேர்ல ஒருத்தர் யாரு? அந்திரேயா. சரி, இந்த 2 பேர் நின்னுட்டு இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சா? வாசிங்க. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இயேசு நடந்து போகிறதை யோவான் ஸ்நானகன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஒரு ரெவலேஷன். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்நானகன் ஊழியத்தை தொடங்கியாச்சு. அந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியத்திலே அவனுக்கும் சீஷர்கள் இருந்தார்கள். ஏன்னா பின்னாடி பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தது போல நீர் எங்களுக்கும் என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப யோவானுக்கு சீஷர்கள் இருந்தார்கள். அவனுடைய ஊழிய நாட்கள் தான் முதல்ல ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? அவர் பிறந்துட்டார். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு நாள் யோவான் ஸ்நானன் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய சீஷர்களை 2 பேர் நிற்கிறாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க. ஒருத்தர் பேரு அந்திரேயா. ஆமென். அப்ப அந்திரேயா இயேசுவுக்கு சீஷனாருக்கு முன்னாடி யாருக்கு தான் சீஷனா இருந்தாரு? யோவான் ஸ்நானகனுக்கு. அப்படி நிற்கும் பொழுது இயேசு அந்த பக்கம் நடந்து போகிறார். அல்லேலூயா. இயேசு நடந்து போகிறத பார்த்தோன்னே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், உலகத்தின் பாவத்தை, அப்படி கூட சொல்லல, அதோ தேவ ஆட்டுக்குட்டி, லோ த lamb of God, அதோ தேவ ஆட்டுக்குட்டி. பிரைஸ் தி லார்ட். ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை சொன்ன உடனே இந்த 2 சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருக்கு பின்னாடி, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லாம இருந்திருப்பேன் பாஸ்டர். அப்படிதானே நோக்கம். அதனாலதான் பாருங்க, யோவான் எப்படிப்பட்ட ஆள்னா அவர் சொல்றாரு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரே ஒரு வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை சொன்ன உடனே அந்த வெளிப்பாட்டை கேட்டவர்கள் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இயேசுக்கு பின்னாடியே வராங்க. 38ஆம் வசனம் வாசிங்க. 1:38. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். என்ன தேடுகிறீர்கள், என்ன வேணும்னு கேட்கிறார். திரும்பி பார்த்து என்ன கேட்கிறாரு? என்ன வேணும். அவருக்கு தெரியுது நம்ம பின்னாடி எவனோ ஒருத்தன் வந்தானால ஏதோ ஒரு காரணமா தான் நிச்சயமா வருவான். என்னப்பா வேணும்? என் பிள்ளை கல்யாணம் ஆகணும் ஆண்டவரே. என்னப்பா வேணும்? என் பிள்ளை இப்போதான் 3ஆவது படிக்குது, அதுக்கு எப்படியாவது MBBS சீட்டு கிடைக்கணும். என்னமோ ஒன்று இல்லையா, ஏதோ ஒன்று. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற ஆட்களில் கூட பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ஏதோ ஒன்று ஒரு தேவை இருக்கு இல்லையா? கஷ்டப்பட்டு இந்த வருஷம் பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், அநேகருக்கு வீடு வாசல் ஆண்டவர் கொடுப்பாருன்னு. அதனால நாங்களும் எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கலான்னு பார்க்குறோம். ஆண்டவர் கொடுத்தா நல்லது. சிலர் எந்த அளவுக்கு, ஆண்டவரே நாங்கள் இப்போ தான் வீடு பாதி கட்டிகிட்டு இருக்கோம், இப்போலாம் வந்துடாதீங்க, வீடு கட்டி முடிச்சு பால் காய்ச்சி 1 மாதம் ஆன பிறகு கூட நினைச்சிங்க வாங்க. இன்னும் சில ஆளுக்கு, ஆண்டவரே இப்போ தான் பேசி கல்யாணம்னு வர்ற அளவுக்கு வந்திருக்கு, அதனால இப்போ வந்துடாதீங்க ஆண்டவரே, கல்யாணம்லாம் வந்து நடந்து 2-3 நாள் ஆகட்டும், 1 மாதம் ஆகட்டும், அப்புறம் என்ன செய்யுங்க வாங்க. அல்லேலூயா. சரி போட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை. இயேசு திரும்பி பார்த்து கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? வாட் டு யூ சீக்? If you are following Jesus this evening, God is asking the very same question to you. What do you seek? நீ இயேசுவை பின்பற்றுகிற ஒரு பிள்ளையாக, ஒரு நபராக இருப்பாய் என்றால் உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, நீ என்ன தேடுகிற? உன் இருதயத்தின் விருப்பம் என்ன? வாஞ்சை என்ன? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? வாசிங்க. அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? Lord, please tell us, where are you dwelling? Because it is our desire to dwell with you. எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வாஞ்சை ஏதோ ஒன்றை பெற்றுக்கிட்டு ஓடி போறணும் இல்லை, நாங்கள் உம்மிடத்தில் உம்மோடே கூட தங்கி இருக்க விரும்புகிறோம்.
ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுதான் இன்னைக்கு நம்முடைய விருப்பமா இருக்குதா? நம்ம அவருக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கோம், இதான் நம்முடைய விருப்பமா இருக்கா? இதுதான் நம்முடைய விருப்பமா இருக்கும் என்றால் இன்றைக்கு அவர் சொல்ல போற பதில் என்ன தெரியுமா? அவர் அவங்கள பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? வாசிங்க, வந்து பாருங்க. அப்படிதானே? அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர் என்ன சொன்னாரா? வந்து பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை தேடுகிற, அதாவது ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அவருக்கு பின்னாடி வர்ற ஒரு லெவல் பின்பற்றுதல் இருக்கு பார்த்தீங்களா? பின்னாடியே வாரோம், திரும்பி பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. நம்ம உடனே வந்து ஆண்டவரே 10 லட்ச ரூபா வேணும் ஆண்டவரே, ஏதோ ஒரு தேவை இருக்கு ஆண்டவரே சொல்கிறோம், கொடுத்தோடனே வாங்கிட்டு போகிறோம். அதை தாண்டி ஒரு பின்பற்றுதல் இருக்கிறது. அந்த பின்பற்றுதல் தான் அவரிடம் மட்டும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் உடனே அப்பா நான் எங்கே தங்கியிருக்கேனப்பா, அப்படி போங்க இப்படி திரும்புங்க அப்படிலாம் சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வந்து பார், which means follow me further. இன்னும் என்னை பின்பற்று, இன்னும் என் பின்னாடியே வா. இவ்வளோ நேரம் நீ வந்த, இப்போதான் நீ சொல்ற நான் தேவைக்காக இல்லை, என்னுடைய தேடல் அதிலும் அதிகமானது என்று சொல்லுகிறாய். அப்படி என்றால் நீ இன்னும் கொஞ்சம் என் பின்னாடியே என்ன செய்ய வா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அன்றைய தினம் அவரோட கூட தங்கினார்கள். அது 10ஆம் மணி வேளையா இருந்தது. அப்படிதானே? இயேசு கிறிஸ்து காலத்துல 10ஆம் மணி வேலைனா இப்ப நமக்கு 11ஆம் மணி வேலை. நம்ம எவ்வளவா தங்கி இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த அந்திரேயா பத்தி தான் எழுதியிருக்கு. இந்த அந்திரேயா முதலாவது என்ன பண்ணா அப்படின்னா, அதான் 41ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1:41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். ரைட், சொன்னா முதல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணா? கூட்டிகிட்டு வந்தான். நமக்கும் 2 வேலை இருக்கு. சொன்னா மட்டும் போதாது. புதன்கிழமை ஒரு மீட்டிங் நடக்குது சொன்னா மட்டும் போதாது. 4 பேர்த்த என்ன பண்ணிடணும்? வரும்போதே கூட்டிகிட்டே வரணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, வாசிங்க. இயேசு அவனை பார்த்து, ரொம்ப நல்ல கவனிங்க அதை. இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். பேதுருன்னு என்ன அர்த்தம்னா பாறை, ராக். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ராக். பேதுருன்னு அர்த்தம். பெட்ரான் என்னது? ராக். பிரைஸ் தி லார்ட். ஒருவனை பார்த்து சொல்றார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுரு எனப்படுவாய், கேபா எனப்படுவாய். பிரைஸ் தி லார்ட். ஒரு டீப் ரெவலேஷன், ஒரு ஆழமான வெளிப்பாட்டை தரார். ஹல்லேலூயா. இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? மீன் தான் பிடிச்சது. மீன் எங்க போய் பிடிக்கிறது? பாலைவனத்திலையா? கடல்ல. அப்படிதானே? கடல்ல, ஆழ் கடலில் போய் மீன் பிடிக்கும் ஒரு தொழில். பிறந்ததுல இருந்தே அதான் வேலை. அல்லேலூயா. லீவ் எடுக்காம தினமும் என்ன பண்ணிடுவாரு? கடலுக்கு போயிடுவார். கடல் தான் வாழ்க்கை, போனா தான் உண்டு. இப்படி நான் கேட்கிறேன், அவங்க அப்பா பேர் என்னது? யோனா. அப்படிதானே? யோனாவின் குமாரனாகிய சீமோனே. யோனாவுக்கும் கடலுக்கு சம்பந்தம் இருக்கா? இருக்கா இல்லையாங்க? யோனாவும் கடலுக்கு என்ன இருக்கு? நல்லாவே சம்பந்தம் இருக்கு. அப்படித்தானே? நம்ம தான் தூக்கி ஒருத்தர் உள்ள போட்டோமே இல்லையா? ஒருத்தர் உள்ள தூக்கி போட்டு அவருக்காகவே ஒரு பெரிய மீன் வந்து போராட்டம் ஆகி, அப்படித்தானே? ஆண்டவர் சொன்ன போதே ஒழுங்கா போயிருந்தா போக வேண்டிய இடத்துக்கு போய் அழகா போய் என்ன பண்ணிக்கலாம்? இறங்கி இருக்கலாம். அப்படித்தானே? நீ போ, நினிவே போப்பா அப்படின்னாரு. சொன்ன போதே கேட்டு நல்லபடியாக போயிருந்தோம்னா சூட்கேஸுமா போய் என்ன பண்ணிக்கலாம்? இறங்கி இருக்கலாம். இப்போ சுத்து வழியில் போய் கடலுக்கு ஆழத்துக்குள்ளே போய் அப்படி இப்படி போய் ஆண்டவர் என்ன பண்ணார்? உன்னைய கப்பலில் கூட்டு போக மாட்டேன், இனிமேல் நான் என்ன பண்ணுறேன், உன்னைய நீர்மூழ்கி கப்பலில் அண்டர் கிரவுண்டில் கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டு போய் அது என்ன பண்ணிச்சான்? நல்ல வேலைக்கு கக்குச்சு, வேற பக்கம் விடலை இல்லையா? வாய்க்குள்ளே எடுத்துட்டு வேற பாவம். நினிவேல ஏர்போர்ட், நினிவே சீபோர்ட்டில் போய் அது பாட போய் அப்படியே என்ன நல்ல அப்படியே கோட்டு சூட்டாவோடையா போய் இறங்கியிருப்பாரு.
மூஞ்சிலையெல்லாம் என்னவனு பாசியும் கீசியுமா, பெரிய மீனுடைய வாந்தியா, அப்படித்தானே? அல்லேலூயா. வசதியா போய் இறங்குன்னா நிறைய பேர் கேட்க மாட்டான், வாந்தியா தான் போய் இறங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் போய் யோனாவே நீ நான் சொல்ற இடத்துக்கு போப்பான்னா நம்ம வசதியா போய் இறங்கிடணும், வாந்தியா போய் என்ன பண்ணக்கூடாது, இறங்கக்கூடாது. ஆனா இவனுக்கு வேற வழி இல்லை. அப்போ யோனாவையும் கடலையும் மறக்க முடியாது, அப்படித்தானே? யோனா கடலோட சம்பந்தப்பட்டவன். அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு சத்தியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சைமன் சன் ஆஃப் ஜோனா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பேதுரு எனப்படுவாய், நீ பாறை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பாறைக்கும் கடலுக்கும் சம்பந்தம் இருக்கா? ஒரு கடல்ல கொண்டு போய் ஒரு பாறையை வச்சா நல்லா அந்த பாறை அழகா அங்க இருக்குமா? 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 இருக்காது. எப்படி இருக்கும்? இல்லையா? கடல்ல கொண்டு போய் ஒரு பாறையை போட்டீங்கன்னா பலான கீழே என்ன பண்ணிடும், டமக்குன்னு கீழே போயிடும், அவ்வளவுதான். என்ன சொல்ல வராருன்னா, உன்னை வச்சு நான் வேற திட்டம் வச்சிருக்கிறேன், உன் டிசைன் வேற. அல்லேலூயா. யோனாவின் குமாரன், உங்க அப்பாவுக்கும் கடலுக்கு சம்பந்தம் இருக்கு, உனக்கு கடலோட தான் சம்பந்தம் இருக்கு நீ நினைக்கிற, ஆனா நான் வேற மாதிரி உன்னை டிசைன் பண்றேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களுக்கு தெரியுமா, புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வரும்போது அங்க எல்லாமே இவனுக்கு பேதுரு பேதுரு பேதுரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு 11 பேரோடு நின்று பேசுறான், பேதுரு நின்று பேசுறான், பேதுரு பேசுறான். நிருபங்கள் எழுதியிருக்கிறான், 2 நிருபங்கள் என்ன பேர்ல எழுதியிருக்கிறான்? அப்போஸ்தலனாகிய சீமோன் நான் போட்டிருக்கு, அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஆண்டவர் சொல்றார், உன்னை பார்த்து, உன்னை நான் வேற விதமா டிசைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உனக்கு புரியாத விதமாய் நீ எதை உலகம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ, இதுதான் எனக்கு கடைசி வரைக்கும் நினைக்கிறியோ, அது இல்லை. நான் உனக்கு வேற திட்டங்களை வச்சிருக்கிறேன், உன்னை வேறு விதமா வடிவமைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சில விஷயங்கள் நமக்கு புரியவே புரியாது. பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம் தான். நான் அதை வேடிக்கையா சில பிரசங்கம் துவக்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஒரு கழுதை, ஒரு நல்ல ஒரு கழுதை, அது வாழ்ந்துச்சு. அது ஏதோ சில இலக்கை அடைய வேண்டும் என்று அந்த கழுதை என்ன பண்ணிச்சான், புறப்பட்டுச்சான். இந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு என்ன பண்ணிச்சு, ஒரு இடத்தை குறிச்சு இங்க போய் சேர்ந்துடணும்னு புறப்பட்டுச்சு. ரொம்ப தெம்பா புறப்பட்டுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கழுதையுடைய வாழ்க்கையில அந்த கழுதை நிறைய பேசும். அந்த கழுதை நிறைய பேசும். மற்ற கழுதையெல்லாம் பார்த்து சொல்லும், நான் உங்களை மாதிரி கிடையாது, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும், நான் வித்தியாசமான கழுதை. எல்லா கழுதையும் என்ன பண்ணு, கேலி பண்ணு, என்ன நீ என்ன வித்தியாசமான கழுதை, எங்களை மாதிரி தான் நீ என்ன பண்ற, கழுதை கத்துற மாதிரியே தான் கத்துற, எங்களை மாதிரி தான் எல்லாமே. சரி, என்ன வித்தியாசம்? இல்லை இல்லை, நான் ரொம்ப வித்தியாசமான ஆளு, நான் ரொம்ப வித்தியாசமான ஆளுன்னு கழுதை சொல்லிட்டே இருந்துச்சான். ஒரு நாள் கழுதை சொல்லிச்சு, நான் பாரு என்ன செய்கிறேன், நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன், அப்படி போயிடுவேன், இப்படி போயிடுவேன்னு சொன்ன கழுதை போகும்போது வழியிலே செத்து போச்சு. அல்லேலூயா. ஒரு பலத்த மிருகம் அந்த கழுதையை அடிச்சு அந்த கழுதை ஒண்ணும் இல்லாம போச்சு. இப்ப கழுதைகளை மிச்சமா என்ன கிடக்கு தெரியுமா? பச்சையான தாடைகள் மட்டும்தான் கிடக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்த கழுதையெல்லாம் சிரிச்சிச்சு, என்ன பெருசா சொன்ன, ஒன்றும் இல்லாம போனியே நீயே, உன் வாய் தான் பாரு, இப்போ வாயை தவிர வித்து எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க, என்ன இருக்கு வந்துட்டப்ப, பச்சையான தாடைகள் அது மட்டும்தான் இருக்கு, வாய் தான், வித்து எல்லாமே என்னது டோட்டலி அவுட்டு. ஆனா அந்த சம்பவத்தை அப்படி வேதம் முடிக்கவில்லை. தேவன் அந்த வழியாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனை அனுப்புகிறார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவ்விடம் மட்டும் வருகிறான். அங்கே லேகியில் அவன் அதை கண்டெடுக்கிறான். அந்த கழுதையின் பச்சையான தாடை எலும்பை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்றான். இந்த கழுதை உயிரோடு இருக்கும்போது ஒரு ஆளை கூட கொல்லல.
ஆனால் அந்த கழுதை செத்த பிறகு பாருங்க, எந்த கழுதையும் சொல்ல முடியாத ஒரு பெரிய சரித்திர வெற்றியை இந்த கழுதை சொன்னபடியே ஏற்படுத்தி இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நான் நம்புகிறேன், God has designed you for something great. அல்லேலூயா. அதை பேதுரு உணரல. அல்லேலூயா. பேதுரு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? நம்மளை உருவ கேலி பண்றாரு ஆண்டவர். நடா ஒரு பெரிய மேசியா. நீங்க மேசியான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜான்னு அர்த்தம், அனாயிண்டட் ஒன்னு அர்த்தம். வந்து வீட்டில் வந்து சொன்ன போது, அந்திரேயா வந்து சொன்ன போது, சரி நானும் வரேன் போய் பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு வந்த போது, உண்மையிலேயே பேதுரு நினைத்திருப்பா. அவருக்கு அப்ப பேதுருனே பேர் கிடையாது. சீமோன் என்ன நினைச்சிருப்பாருன்னா, பெரிய ராஜா, பயங்கரமான ராஜா. ஆனா வந்து பார்த்தா அப்படி ஒரு ரூபமும் இல்லை. கவர்ந்தெழுக்கக்கூடிய ஒன்றும் அவரிடத்தில் தென்படவில்லை. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ பேதுருப்பா, ஏற்கனவே கொஞ்சம் குண்டாவே இருந்தானா, அதனால அவன் என்ன நினைச்சிட்டான், நம்ம உருவத்தை என்ன பண்றாரு, கேலி பண்றாருப்பா, பாரு மலை மாதிரி இருக்கான்ட்டாரு. மனசு கஷ்டமா போச்சு. இயேசுவை பின்பற்றல. என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அவன் மாட்டல, நமக்கு தெரிஞ்சதை நம்ம நல்லபடியா செய்வோன்ட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஆனா இயேசுவின் அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, அவனை விட்டு கொடுக்க மனசே இல்லை அவருக்கு. அல்லேலூயா. திரளான ஜனங்கள் கெனசரேத்து கடற்கரையிலே கூடி நிற்கிறார்கள். எல்லாருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை கேட்கணும். வசனத்தை கேட்கும்படி நெருங்கின திரளான கூட்டம். அந்த திரள் கூட்டத்திலே ஒரு ஓரத்திலே 2 படகுகள். அந்த 2 படகுகள்ல இருந்து மீன் பிடிக்கிறவர்கள் அந்த படகுகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்படிதானே இருக்கு. லூக்கா 5:1-2 வாசிக்க கேட்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அதில் ஒன்று சீமோனுடையதாய் இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். One boat belonged to Simon. மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, படகுகள் எப்பவுமே கரையில் நிற்கிற படகுகள் எப்பவுமே எப்படிதான் நிற்கும்? வெறுமையா தான் நிற்கும். இப்படிதானே? வெறுமையா தான் நிற்கும். ஏதாவது படகு மொத்தமா கூட்டமா நிற்கும் இல்லை, எல்லாமே இப்படிதான் வெறுமையா தான் நிற்கும். ஆனா அதுல இருந்து இறங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்க முகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, அவங்க ரொம்ப சந்தோஷமா நிறைவா என்னத்தையோ தூக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஆனா இந்த படகுல இருந்து எல்லாரும் இறங்கி இருக்கிறாங்க. படவை விட்டிறங்கி மீன் பிடிக்கிறவர்கள் படவை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இயேசு போய் அதுல ஒரு படகுல என்ன பண்றாரு, ஏறுகிறான். ஆமென். நான் ஒன்று சொல்றேன் உங்களை பார்த்து, ஒருவேளை நீங்கள் வெறுமையான நிலைமையில் இருக்கலாம். உங்களுக்கு நேசமானவர்கள் எல்லாரும் உங்களை விட்டு என்ன பண்ணிக்கலாம், வெளியேறி இருக்கலாம். அந்த ஒரு படகு 2 படகுல ஒன்று சீமோனுடையதா இருந்தது. ஆனா அந்த சீமோனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா, படகு விட்டு வெளியே வந்துட்டான். அந்த படகால பேச முடிஞ்சா அந்த படகு சொல்லியிருக்கோம், என்னுடைய ஓனரே என்னை என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. I was deserted by everyone. ஆனா அப்படிப்பட்ட ஒரு படகுல இயேசு ஏறினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க ரொம்ப நிறைவா இருக்கீங்கன்னா உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. செல்வாக்குள்ளவரா அப்படின்னா உங்களை தேடி நிறைய வருவாங்க. உங்களுக்கு சில அரசியல் தலைவர்களை தெரியும்னா உங்களை தேடி நிறைய வருவாங்க. ஆனா நீங்க வெறுமையா இருக்கும்போது எல்லாரும் உங்களை விட்டு இறங்குவார்கள். அல்லேலூயா. இயேசு இந்த படகு நிறைவா இருந்த போது அந்த படகை தேடி இயேசு வரல. அது வெறுமையான போது, அதில் யாருமே இல்லை. அந்த ஓனர் ஆஃப் த போட் அவர் கூட என்ன பண்ணிட்டாரு, வெளியிறங்கிட்டாரு. எல்லாரும் இறங்கின போது இயேசு அந்த படகில் ஏறினார். அல்லேலூயா. Jesus always wants to take ownership of your situation. உங்க சூழ்நிலை எவ்வளவு வெறுமையா வறட்சியா இருந்தாலும்
அதை பொறுப்பெடுக்க விரும்புகிறவர் இயேசு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ நான் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இதை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, பீட்டர் நீ இந்த இடத்துக்குள்ள ஆளு கிடையாது, உன் டிசைன் வேற. அதனால தான் சொல்ற, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. அப்பா, நீ இந்த கடலுக்குள்ள கிடக்க வேண்டிய ஆளு கிடையாது, நீ கரையில் இருக்க வேண்டிய ஆளு. அல்லேலூயா. ஒரு பாறை, நீ கரையில் இருந்தீன்னா யாருக்காவது என்ன செய்ய பிரயோஜனமா இருப்பா. ஆனா கடலுக்குள்ள இருந்தீங்கன்னா you will not even be visible. நீ எங்கேயோ ஒரு ஆழத்துக்குள்ள கிடப்ப, யாருக்கும் தெரியாது. ஆனா உன் டிசைன் வேறையா இருக்கிறபடினால நான் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போறேன். சில நேரங்களில் அவருடைய டிசைன், உங்களை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு சில வெறுமையின் அனுபவங்களை உங்க வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெபெக்காளுடைய குடம் வெறுமையா இருந்தனால மட்டும்தான் அந்த அம்மா கிணத்துக்கு என்ன பண்ணுச்சு, போச்சு. அப்படிதானே? அந்த அம்மா குடத்துல ஒரு 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 முக்கா குடமோ ஒரு கா குடமோ இருந்திருந்தா கூட என்ன பண்ணிக்காது, போயிருக்காது. ஆபிரகாம் ரொம்ப நல்ல ஆள். ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணார். ஏன்னா எலியேசர் கேட்டார், என்ன நீங்க சொல்றீங்க தான் நான் அவ்வளோ தூரம் போறேன், 2-3 பஸ் பிடிச்சி போகணும், அங்கே தூரம் போகணும், நீங்க சொல்றீங்க தான் என்ன பண்றேன் போறேன். அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா, நான் வழிபடுகிற தேவன் நம்முடைய தூதர்களை உனக்கு முன்னே அனுப்பி இந்த காரியத்தை நடத்தி தருவார்ப்பா. அந்த தூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? குடத்தை காலி பண்ணி விட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஆச்சரியப்படு, முந்தானே தானே எடுத்தோம், சம்பளம் போட்டு அதுக்குள்ளேயே அம்பட்டும் போயிருச்சு. அல்லேலூயா. இப்பதான் சம்பளம் வந்த மாதிரி, அது பாஸ்டர் 5ஆம் தேதி தான் பாஸ்டர், ஆனா பாதியை காணாமே. அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அப்பதான் நிறைவானதை நீ என்ன செய்வ, பெற்றுக்கொள்ளுவ. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மா குடத்துல ஒண்ணுமில்லைனால தான் இந்த அம்மா நேர அங்க கிணற்றுக்கு போகுது. அங்க ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு, கண்ணை திறந்தோன்னே இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, வந்துருச்சு. The empty vessel, the empty pot led her to a lifetime blessing. Hallelujah, praise the Lord. எனவே ஒருவேளை உன் வாழ்க்கையில சில வெறுமைகள் இருக்குன்னா கவலைப்படாதே. ஆமென். நீ நிச்சயமாக வெறுமையோடு வீடு திரும்புவது இல்லை. Hallelujah, praise the Lord. பாத்தீங்கன்னா இங்க ஒரு நாளை தேவன் முன் குறிச்சார், பிளான் பண்ணிட்டார். எப்பா காலையில அங்கே போய் அவனை என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். நம்ம ஆள் நம்மளை கோச்சிக்கிட்டு போயிட்டானே, அவனை போய் என்ன பண்ண போகிறேன், பார்க்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரோ தெரில, மீன் பூரா கேட்டு என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு. இவன் ராத்திரி பூரா பிரயாசப்படுறான். அன்னைக்கு தான் முதல் நாள் போயிருப்பான் நினைக்கிறீங்களா? இல்லை, வருஷந்தோறும் போகிறது, டெய்லி போகிறது. அப்படிதானே? அதான் அவனுடைய தொழிலே. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த கடலை தானப்பா நேத்து பிடிச்சோம், போன வாரம் இதுல தானப்பா பிடிச்சோம், என்னப்பா ஒண்ணுமேவா கிடைக்கல. ஒரு நெய் மீன் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு கெண்டையோ கெளுத்தியோவாது கிடைச்சிருக்கணும், எதுவுமே கிடைக்கலையே, ஒன்றும் அகப்படவில்லைன்னு நிறுத்தவங்க. தவளை கூட கிடைக்கல. அல்லேலூயா. மணிப்பூரில் தவளையெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி இப்படி ஏதாவது கிடைச்சிருந்தாலும் யாரும் பண்ணிருக்கலாம், எதுவுமே கிடைக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு அந்த நாள்ல ப்ரூவ் பண்ண விரும்பினார். என்ன தெரியுமா? யூ ஆர் டிசைன்ட் நாட் ஃபார் திஸ் பிளேஸ். இந்த இடத்திற்கு உரியவன் கிடையாதுப்பா, நீ வேற ஒரு இடத்திற்கு உரியவன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு அவனுடைய படவில் ஏறினார். ஒரு சில காரியங்களை நான் குறித்து வச்சிருக்கிறேன், நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் முதல்ல உங்களுக்கு ஒன்று சொன்னேன், ஜீசஸ் ஓன்ஸ் யுவர் எம்டினஸ். உன்னுடைய வெறுமையான நிலைமையை இந்த இரவில் அவர் பொறுப்பெடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நான் என் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு, என் வாழ்க்கையில் நிறைய வெற்றிடங்கள் இருக்கு, நான் ஒரு வெறுமையான பாத்திரம், எல்லாரும் என்னை விட்டு இறங்குகிறார்கள். கவலைப்படாதே, ஒருவர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் படகிலே ஏறி உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார்.
அல்லேலூயா. ரெண்டாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவர் நஷ்டத்தை நன்மையாய் மாற்றுகிறவர். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நஷ்டத்தை பேதுருவோட, அதாவது சீமோன் பேதுரு என்று சொல்லப்படுகிற அவனோட அந்த இரவிலே கூட்டாளிகள் மாத்திரமல்ல, கூலி ஆட்களும் இருந்தார். கூலி ஆட்கள் இருந்தாங்க. கூட்டாளிகள்னா ஃப்ரெண்ட்ஸு, கூலி ஆட்கள்னா லேபரர்ஸ். அவங்க சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்க, அவங்களுடைய கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய கூலி கணக்கு என்னன்னா, பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி தானே. நிறையா மீன் பிடிச்சோடனே 10,000 ரூபா தர மாட்டான். இன்னைக்கு என்ன தரமோ அதான், ஒன்றுமே பிடிக்கலனாலும் அந்த காசு. அதனால தான் மீன் பிடிக்கிறவர்கள் படவிலிருந்து இறங்கி வலைகளை, அவன் வேலை என்னது, மீன் பிடிச்சாலும் சரி பிடிக்கலாலும் சரி வலையை அலசி பேக் பண்ணுப்பா, பேக் பண்ணிட்டேன்னு நாளைக்காக ரெடி பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ மீன் பிடிச்சிருந்தாலாவது நல்ல பெரிய மீன் சின்ன மீன் அதை பிரித்து இதை பிரித்து போட்டு எல்லாம் பண்ணி, இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஈஸி. வலையை அலசிக்கிட்டு இருக்கான் டக்கு டக்குன்னு. ஆனால் கூலி கொடுக்கணும் அப்படின்னா பேதுரு நேற்று கிடைச்ச லாபத்திலேருந்து இன்னைக்கு தான் கூலி கொடுக்கும், அப்படி தானே? அப்படின்னா இன்றைக்கு கணக்கின்படி அது நஷ்டம். இயேசுவே எனக்கு வேணான்ட்டு போயிருக்கிறான் ஒருத்தன். அவனை தேடி இந்த இயேசு வந்து என்ன செய்ய விரும்புகிறார் தெரியுமா? உன்னுடைய நஷ்டத்தை நான் நிறைவான நன்மையாக மாற்றுகிறேன். அல்லேலூயா. நீ ஒருவேளை என்னை நேசிக்காம இருக்கலாம், ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னுடைய நஷ்டத்தை நான் நிறைவான நன்மையா மாற்ற போறேன். நஷ்டத்தோட நீ துக்கத்தோட வீடு திரும்போது என்னுடைய சுத்தம் அல்ல, உன் வாழ்க்கையை நான் மாற்ற போறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கரையிலே வெறுமையாய் நின்ற படவுகளை நிறைவுள்ள படவுகளாய் மாற்றினார். அல்லேலூயா. ஸோ நஷ்டத்தை நிறைவான நன்மையா மாற்றுகிறவர். மூணாவது அப்படிதானே. முதல்ல வந்து நம்முடைய வெற்றிடங்களை அவர் பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறாரு. ரெண்டாவது நஷ்டத்தை நிறைவான நன்மையாக மாற்றுறாரு. மூணாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னைக்கு சில ரெக்கார்டை மாற்ற போறார். ப்ராஃபட்டிக்காக நான் சொல்றேன். என்ன ரெக்கார்டு தெரியுமா? பீட்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், அப்படிதானே? சீமோன் பேதுரு, செபதேயுவின் குமாரர்களாகி யாக்கோபு யோவான், இவங்களாம் யாரு? ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன். அவங்க ஒரு ஏரியாவே அக்சஸ் பண்ணி வந்து சொல்றாங்க, இங்க ஒண்ணுமே இல்லை. அதான் ரெக்கார்டு. அவன் பொய் சொல்லலை. அவன் பொய்யா சொல்றான் இல்லை. ராத்திரி எல்லாம் என்ன பண்ணான்? பிரயாசப்பட்டான். ஒரு காரியம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, இங்க மீனே இல்லை. அதான் ரெக்கார்டு. ஆனா இயேசு அந்த ரெக்கார்டை மாத்தினாரு. அல்லேலூயா. இயேசு சொல்லல, அப்பா நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா, நம்ம வேற கடலுக்கு போவோம். நீ சொல்றது கரெக்ட் தான், இந்த போட்டு சரியான போட்லயே வேற போட்டு போவோம். இல்லை, இருந்து இவங்களே வச்சிருக்கவங்க கூட இவங்கள வச்சு என்னைக்கா மீன் பிடிக்க முடியுமா? நான் வேற டீமை கொண்டு வரேன். இல்லை, அதே டீம் தான், அதே போட்டு தான், அதே நெட்டு தான், அதே கடல் தான். ரெக்கார்டு மாறுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிறேன், உங்க கம்பெனிலேயோ அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல உங்களை குறித்த ஒரு ரெக்கார்டு இருக்குன்னா, இன்னைக்கு அந்த ரெக்கார்டு அவர் மாற்ற போறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாலாவது நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த தேவன் நிரந்தர தீர்வுகளை ஏற்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த மூணாவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். ஆமென். சொல்லாம கொள்ளாம படகுல ஏறிட்டாரு இல்லையா? என் பாவம் இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, வேலையை பூரா அழைச்சி வைங்கப்பா, நம்ம வீட்டை பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புசுக்குன்னு ஒருத்தர் போய் என்ன பண்ணிட்டார்? கேட்காம கொள்ளாமல் என்ன பண்ணிட்டாரு? வண்டியில் ஏறிட்டார். நீங்கள் யாரும் அப்படி ஏறுவீங்களா? ரோட்டு ஓரமாக நிற்கிற காரில் நீங்கள் வாட்டில் புசுக்குன்னு ஏறுவீங்களா? ஏற மாட்டேன், கேட்பீங்க அட்லீஸ்ட் இல்லையா? ஆனால் அவர் கேட்காமலே என்ன பண்ணிட்டாரு? புசுக்குன்னு ஏறிட்டார். சிலருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி தான் என்ன பண்ண விரும்புகிறாரு? அன்பினால் அத்துமீறி உள்ள நுழைய விரும்புகிறார்.
அல்லேலூயா. அவருக்கு தெரியும் இவனுக்கு இப்படி பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான். வெளிப்படுத்தல் 3:20 இருக்க மாதிரி நான் தட்டிக்கிட்டே இருந்தேன்னா வாசப்படியில் என் பாட்டில் விட்டுட்டு போயிடுவேன், நீங்கள் தட்டிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அப்படி தானே? அப்புறம் நித்தியம் வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால என்ன பண்ணார், சில வாழ்க்கையில் டஸ்க்குன்னு உள்ளே ஏறினார். அல்லேலூயா. இவன் வாழ்க்கையை மாற்றினா ஒரே வழி, நான் என்ன பண்ணிடணும், அவன் கேட்குறான்னு டபக்குன்னு படகுல ஏறிட்டார் இயேசு. ஏறிட்டு இப்போ இப்படி யோசிங்க, இதான் வந்து இப்படி தான் படகு வச்சுக்கிறோமே. இவனுக்கு ஒரு பிரச்சனை தானே, பேதுருக்கு பிரச்சனை தானே இல்லையா? என்ன பிரச்சனை? கடல்ல மீன் இல்லை. இப்போ இந்த பக்கம் கடல் இருக்கு, இந்த பக்கம் கரை இருக்கு, அப்படித்தானே? இப்போ படகுல ஏறிட்டாரு, நியாயமா அவர் எந்த பக்கம் அவர் வேலை செய்யணும்? அந்த பக்கம் தானே வேலை செய்யணும். அதுதானே நியாயம். நமக்கிட்டே ஒரு நியாயம் இருக்குல்ல, அப்படித்தானே? நீங்கள் சொல்லாமலாம் படகுல ஏறிட்டீங்க, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பா உனக்கு மீன்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கேன், நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம், அப்படி செஞ்சுருக்கலாம்ல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஏறிட்டு இவனுடைய பிரச்சனை பூரா இங்கிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையை பார்க்க கூட இல்லை, நேராக இந்த பக்கம் பார்த்து என்ன பண்ணியிருக்காரு, உபதேசம் பண்ண தொடங்கிட்டார், வார்த்தையை அனுப்பிட்டார். அப்படியே வார்த்தையை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்கள் வார்த்தை இங்கிட்ட அனுப்பக்கூடாது, வார்த்தை எங்கிட்ட அனுப்பணும், இங்கிட்ட அனுப்பணும் ஆண்டவரே. ஏன்னா அவருக்கு தெரியும், நான் வந்துட்டேன்னா உன் பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேதுரு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உன் பிரச்சனை பற்றி மட்டும்தான் தெரியும். ஆனால் நான் உன் பிரச்சனையை தாண்டி உனக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. உன் பிரச்சனை மட்டும்தான் என்னுடைய கரிசனையாக இருந்ததுன்னா நானும் உன்னைய மாதிரி இந்த பக்கம் திரும்பி இருப்பேன். ஆனால் என்னுடைய கரிசனை உன் பிரச்சனைக்கு தீர்வு அல்ல, அதை தாண்டி உனக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு இனிமேட்டு கடல் பக்கம் இல்லை, கரை பக்கம் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேதுருக்கு என்ன தெரியாதுன்னா, இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டே கடல்ல, அப்படித்தானே? அது பேதுருக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரு, நீ போராடுகிற உன் பிரச்சனை இன்றோடு முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு தான் அது லாஸ்ட் டே. ஹல்லேலூயா. இனிமே ஆண்டவர் என்ன வேறு விதமாய் பார்க்க வைக்கிறார், வேறு விதமாய் பிரயாணிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நாலாவது நான் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டவர் உனக்கு நிரந்தர தீர்வுகளை மாத்திரமல்ல, நம்பிக்கை நிறைந்த ஒரு நாளைய தினத்தை ஏற்படுத்துகிறவர், எதிர்காலத்தை ஏற்படுத்துகிற இயேசு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அஞ்சாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 5:7. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். மற்ற படவு. இயேசு இந்த கடற்கரைக்கு வரும்போது எத்தனை படகுகளை கண்டார்? 2 படகுகளை கண்டார், அப்படித்தானே? 2 படகுகளை கண்டார். அதில் ஒன்று அட்ரஸ் உள்ள படகு, அப்படித்தானே? சீமோனுடையதாக இருந்தது. அடுத்தது யார் விட்டு படகோ யாருக்கு தெரியும், அப்படி இன்னொரு படகு, அப்படித்தானே? இயேசு எதில் ஏறினார்? சீமோனுடைய படகு. அப்போ அந்த 2வது படகு என்ன நினைச்சிருக்கோம், என்னையும் தான் பார்த்தாரு, ஆனா என்னை விட்டுட்டாரே. சில நல்ல படகுகள் அப்படிங்க உண்டு, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ற இடத்துல உண்டு. அந்த படகு என்ன சொல்லுதுன்னா, என்னைய மறந்துட்டாரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் பக்கத்தில் இருக்கிற சகோதரிக்கு அற்புதம் நடந்திருக்கு, எங்க தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு, சொந்தக்காரங்களுக்கு நடந்திருக்கு, எனக்கு மட்டும் நடக்கலையே. அவர் உன்னை மறக்கவே மாட்டார்ன்றதுக்கு தான் இந்த பாயிண்ட். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ வெயிட் பண்ணு, I will signal you. Hallelujah. உன்மேல நான் நினைவாய் இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நான் ஏறின படகு எவ்வளவு கொடுத்திருக்கிறனோ அவ்வளவாக உன்னை பார்த்ததுனாலே உனக்கு என்ன பண்றேன், நான் தருகிறேன். Hallelujah. Praise the Lord. Amen. யோசிச்சு பாருங்க, 2 படகும் அமிழத்தக்கதாக நிரப்பிட்டுன்னா வித்தியாசமே இல்லை. Praise the Lord. பேர் எழுதப்பட்ட படகா இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் ஜீசஸை நல்லா தெரியுங்க, நான் இப்போ தான் அங்கே வந்திருக்கேன், பரவாயில்ல.
எல்லாருக்கும் சமமாக சரிசமமாக செய்கிற தேவன், முந்தினோரையும் பிந்தினோரையும் ஒரே விதமாய் நடப்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இவர் உன்னை மறக்கவே மாட்டார். அவர் கண்களில் நீ பட்டுட்டேன்னு சொன்னா நிச்சயமா நீ நிறைவான நன்மையை பெற்றுக்கொள்வாய். கொஞ்சம் பொறுத்திரு, உனக்கு நேராய் ஒரு செய்கை வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆச்சரியமான செய்கை உனக்கு நேரம் வரும். நீ பார்த்துக்கிட்டே இரு, நீ நிச்சயமாக நிறைவானதை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். லூக்கா 5:10 வாசிங்க. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமென். இந்த 6வது குறிப்பா நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சிலருடைய ப்ரொஃபைலை மாத்துகிறார். இது முதல் from now onwards உன்னுடைய ஐடென்டிட்டி, உனக்கு ஒரு அடையாளம் இருந்தது, ஊருக்கே உன்னை அப்படிதான் தெரியும். ஆனா இது முதல் அதை நான் மாத்துகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். From this night onwards I am changing your identity. உன்னுடைய அடையாளத்தை முற்றிலுமாய் நான் மாற்றப் போகிறேன். அதை மாற்றுவதற்கு தான் உன்னை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு தேவன் உன்னுடைய அடையாளத்தை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். இது முதல் மனுஷர்களை, சரியான மொழிபெயர்ப்பு, இது முதல் மனுஷர்களை கவர்ந்தெழுக்கிறவனாயிருப்பாய். மீன் பிடிக்கிறவன் எப்படி மீன் பிடிப்பான்? சும்மா போயிட்டு மீனே மீனே வந்து என் தூண்டில் வந்துகோ அப்படின்னு வருமா? அதுக்கு ஏதாவது ஒன்று, அதை கவரக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கணும் தானே. அது வலையா இருக்கட்டும், தூண்டிலா இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ஒரு பெயிட், ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதுக்கு பேர் என்னது? பெயிட். இட் வில் அட்ராக்ட் த ஃபிஷ். அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மனிதர்களை கவர்ந்தெழுக்கக்கூடியவனாக்குகிறேன். எதை நிமித்தமா? த்ரூ மை லவ், என் அன்பை உனக்கு கொடுத்து, என் நேசத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, என்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து, எதெல்லாம் எனக்குள்ள இருக்கோ அதெல்லாம் உனக்குள்ள வைத்து உன்னை மனிதர்களை கவர்ந்தெழுக்கிறவனாக்குகிறேன். ஐ எம் சேஞ்சிங் யுவர் ப்ரொஃபைல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் சொல்லுகிறார், இந்த இரவு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, ஐ எம் சேஞ்சிங் யுவர் ப்ரொஃபைல், ஐ எம் சேஞ்சிங் யுவர் ஐடென்டிட்டி. உங்களுடைய அடையாளத்தை அவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒன்று கடைசி 7 பாயிண்ட் இல்லையா, ஒன்று சொல்லி முடிச்சிருவோம். லூக்கா 5:11 வாசிங்க. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதுல 2 விஷயம் நான் சொல்லணும். இயேசு பார்க்கும்போது இந்த படகுகள் எங்க தான் நின்றுட்டு இருந்துச்சு? கரையில் தான் நின்றுச்சு. திரும்பமா இப்போ எங்கே தான் நிற்கிது? கரையில் தான் நிற்கிது. ஆனால் ஒரு வித்தியாசம், இயேசு ஏறுறதுக்கு முன்னாடி அது வெறுமையாக நின்றுச்சு, இப்போ அது ரெண்டும் எப்படி நிற்கிது? இதை தாண்டி ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா, பேதுரு எல்லாவற்றையும் விட்டு, இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் மறந்துடுங்க, இதெல்லாம் மறந்துடுங்க, எதுவுமே பிடிக்கல, இயேசுவும் வரல, எப்படி வீட்டுக்கு போயிருப்பான்? வெறுங்கையே தான் போயிருப்பான். இப்போ எப்படி தான் போறாரு? என்னங்க பாஸ்டர் இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணீங்க, கடைசியில் அப்படித்தான் வீட்டுக்கு போயிருக்கானா? அப்படி இல்லை. பிரைஸ் தி லார்ட். இதுக்கு முன்னாடி பேதுருடைய இருதயம் வெறுமையா இருந்துச்சு, இப்போ பேதுருடைய இருதயம் நிறைவாயிருக்கிறது. இயேசு உன் படகை நிரப்ப வரல, இயேசு உன் இருதயத்தை நிரப்பி உன் வாழ்க்கையை மாற்றி, உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற்றி, பின்னாட்களில் ஒரே பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஒரே அற்புதம் 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். நிழலை பட்டும் அற்புதங்கள் நடக்கிறது. இவ்விதமான ஒரு அடையாள மாற்றத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்தவே விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் அவளத்தை விட்டுட்டு போனான்னா, அவன் சொல்லியிருப்பான், நான் திரும்பமா கடலுக்கு போனேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க என் படகுல ஏறினீங்க பார்த்தீங்களா, அப்பயே நான் வலைய வீசாமலே எனக்கு ஒரு பெரிய மீன் என் படகுக்குள்ள அகப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்புகிற ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் இயேசு
நம்முடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர் அவர்தான். அவர் படவுகளை நிரப்புவதை பார்க்கிலும் அவர் இருதயங்களை நிரப்புவதையே ஊழியமாய் செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த இரவு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி விரும்புகிறார். உங்கள் இருதயங்களை நிரப்பும்படிக்கு விரும்புகிறார். உங்க வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதா மாற்றுகிறார். உன்னுடைய அடையாளத்தை அவர் மாற்றும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்த தேவ நோக்கம் நிச்சயமாய் நிறைவேறும். நீ சீமோன் அல்ல, நீ பேதுரு. கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணுவோம். Hallelujah. Thank you, Holy Spirit. Petra means rock. அன்று சொன்னாரு, I will establish you. நான் உன்னை நிலைப்படுத்துகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். I called you Petra. And now that you have the revelation about who Jesus is, கிறிஸ்து இயேசு யார் என்கிற வெளிப்பாட்டை நீ பெற்றுக்கொண்டபடினாலே, அந்த வெளிப்பாடுகள் என்று சொல்லப்பட்ட அந்த பாறையின் மேல், அந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். ஹல்லேலூயா. Praise the Lord. You are Peter. நீ பேதுரு. உறுதியானவன். விசுவாசத்தில் நீ உறுதியானவன். தேவன் உன்னை நிலைப்படுத்தவே விரும்புகிறார். உன்னை நிலை நிறுத்தவே விரும்புகிறார். பின் நாட்களிலே இந்த பேதுருவும் தூண்கள் என்று அறியப்படுகிறான். அவ்விதமாய் கிறிஸ்து உன்னை உறுதிப்படுத்த, நிலைப்படுத்த விரும்புகிறார். பரலோக தேவனே, அடையாளங்களை மாற்றும் இந்த இரவிலே நீர் எதிர்காலங்களை ஏற்படுத்துகிறவராய் வெளிப்படுகிறீரப்பா. Thank you, Lord. You are the designer of our future. You are the creator of our tomorrows. எங்கள் நாளைய தினத்தை நம்பிக்கை உள்ளதாய், நிறைவுள்ளதாய், நன்மை நிறைந்ததாய் மாற்றுகிறவர். உம்முடைய பரிசுத்த கரங்களில் எங்களை தருகிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யட்டும். ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யட்டும் ஆண்டவரே. தகப்பனே, ப்ரொஃபைலை மாத்துங்க. ரிப்போர்ட்ஸ் மாறட்டும் ஆண்டவரே. Thank you, Holy Spirit. அது மெடிக்கல் ரிப்போர்ட்டா இருந்தாலும் அதை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. நம்பிக்கையோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. Thank you, Holy Spirit. உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கும். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த சனிக்கிழமை இந்த இடத்துல நடக்கிற அந்த 40 பிசினஸ் மீட்டிங், கிங்டம் கிளப், அதுல என்டர்பிரனர்ஸ் கூட்டி சேருங்க ஆண்டவரே. ஆழமும் மறைபொருளுமானவைகளை வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எல்லா ஊழியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பிரயாணங்களை வாய்க்க பண்ணும். உங்க பிரசன்னம், உங்க மகிமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதாக. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, சில குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்லைன்ல. நீங்க சொல்றீங்க தொடர்ச்சியான தோல்விகள், தொடர்ச்சியான தோல்விகள், இழப்புகளின் மேல் இழப்புகள், நஷ்டங்களின் மேல் நஷ்டங்கள். எதை செய்தாலும் அது வாய்க்கவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றது, இந்த இரவு அது மாறுகிறது. This night is a night of taking over, a night of changes. சூழ்நிலைகளை மாற்றுகிறார். எங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னியோ அங்கே வசனத்தை அனுப்பி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து அற்புதம் செய்கிறார். நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த கரங்களை எங்களை தருகிறோம். இந்த மாதத்துக்கு என்று வாக்கு கொடுத்திருக்கேன். நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, அதை நம்புகிறோம். ஏசாயா 44:24 நம்புகிறோம். சங்கீதம் 138:8 நம்புகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்புகிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தையின்படி நன்மை செய்யும்.
ஆசீர்வதியும். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.